வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மக்களவையில் விவாதம் நடத்த நாடாளுமன்ற அலுவல் ஆய்வுக்குழு முடிவு செய்துள்ளது. பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையை தொடர்பாக மக்களவையில் 16 மணி நேரம் விவாதம் நடத்துவதற்கு நேற்று நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழுவில் முடிவெடுக்கப்பட்டது. இதேபோல் வருமான வரி மசோதா குறித்து மக்களவையில் 12 மணி நேரமும் மாநிலங்களவையில் 9 மணி நேரமும் விவாதம் நடத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ அமெரிக்க விண்வெளி நிறுவனமான நாசாவுடன் இணைந்து உருவாக்கியுள்ள நிசார் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளை இம்மாதம் 30ஆம் தேதி விண்ணில் செலுத்த உள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 124வது மன் கி பாத் எனும் மனதின் குரல் நிகழ்ச்சி வரும் 27ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 11 மணிக்கு ஆகாஷ்வாணி மற்றும் தூர்தர்ஷன் தொலைக்காட்சியின் அனைத்து அலைவரிசைகளிலும் ஒலிபரப்பாக உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இடம்பெற வேண்டிய கருத்துக்களை பொதுமக்கள் நமோ செயலி, மைகவ் இணையதளம் மற்றும் 1800-7800 என்ற கட்டணமில்லா தொலைபேசி வாயிலாகவோ அல்லது 1922 என்ற எண்ணில் மிஸ்டு கால் கொடுத்து பெறப்படும் லிங்கை தொடர்பு கொண்டு SMS வாயிலாகவோ இம்மாதம் 25ஆம் தேதி வரை தெரிவிக்கலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன பிரிவு சார்பில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம், வெற்றி விநாயகர் நகரில் திருபுவனை ஏரி வரத்து வாய்க்காலின் குறுக்கே 21,43,000 ரூபாய் செலவில் பாலம் கட்டுமான பணிக்கான தொடக்க விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து கட்டுமான பணியை தொடக்கி வைத்தார். ஆடி அமாவாசையை முன்னிட்டு சென்னை, சேலம் உள்ளிட்ட பல்வேறு நகரங்களில் இருந்து ராமேஸ்வரத்திற்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.